ஸோ இரண்டாவது நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்பினது சக்கர ஜாக்கிரதை. என்னங்க? சக்கர ஜாக்கிரதை. இந்தியா உலகத்திலேயே சக்கர வியாதியின் தலைநகரமான பெயரை பெற்றிருக்கு இந்திய தேசம். ஏன்னா 140 கோடி ஜனங்கள்ல 8 கோடி சக்கர வியாதியினால இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 8 கோடி ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது புள்ளி விவரங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்கர வியாதியின் ஜனத்தொகையில 17% நம்ம தேசத்துல தான் இருக்கிறாங்க. 17%. அதுவும் பட்டணத்துல வசிக்கக்கூடியவர்கள் 28% சக்கர வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2015 எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துல நம்மளுடைய தேசத்துல காணப்படுகின்ற பிள்ளைகளுக்கு, இந்த 10 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு 60% சக்கர வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு எச்சரிக்கையான நாம் இருக்க வேண்டிய ஒரு காரியம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும் என்றால் நான் சொல்லுவேன், வெள்ளை சாதம். நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளை சாதம், வெள்ளை மாவு, இந்த வெள்ளை அரிசினால என்னென்னலாம் நம்ம சாப்பிட்றோமோ நம்மளுடைய சரீரத்தில் என்ன ஆகுதுன்னா, இதே சாப்பாடு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை சாதம் சாப்பிடுவாங்க, என்ன ஆகும்னா அவங்களுடைய அனுதின வாழ்க்கையின் பழக்கங்கள் வித்தியாசமா இருந்தது. ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. பல விதத்துல அவங்க பஸ்ஸுக்காக நடக்க வேண்டியது இருந்தது, பல இடங்களில் நடந்து போனாங்க. அதனால அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா சத்துவமும் பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம உட்கார்ந்து கொண்டே வாழ்க்கையை வாழ்றோம். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், கார்ல உட்கார்ந்து இருக்கிறோம், ஆஃபீஸ் போனா உட்கார்ந்து இருக்கிறோம், ஆஃபீஸ்ல இருந்து திரும்பி வந்தா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், ராத்திரி படுக்க போறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையே உட்கார்ந்தே கழிக்கிறோம். பல நேரத்துல எந்த விதத்திலும் நம்மளுடைய சரீரத்துல நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஆகாரத்தை பயன்படுத்துகின்ற விதத்தில் நம்ம செயல்படுவதில்லை. அதனால என்ன செய்யுதுன்னா, சரீரம் நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையும் சேர்த்து வைக்குது. என்னைக்கு ஒரு நாளைக்கு இவங்க திடீர்னு ஏதாவது செய்வாங்கனாலும் அது வரைக்கும் நம்ம சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி சேர்த்து வைக்க அது நம்மளுடைய சரீரத்துல வியாதியாக மாறிக்கும்.